ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போற்றுவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வாழைமரச்சாறு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து ஒரு நல்ல மெடிசன். முக்கியமாக வந்து வயிற்றில் உள்ள கல்லை வந்து கரைக்கும். இது கிட்னியில் உள்ள கல்லை கரைக்குது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருந்தால் அதுக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன். வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆற செய்யும். இது வந்து அதனால் இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வாழை மரத்தை வந்து வெட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வந்து அது உள்ள சாறை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாங்கள் வெட்டிட்டு நடுவில் வந்து நல்ல குழியாக வந்து அதை வந்து தண்ணி நிற்கிற மாதிரி இப்போ நோண்டி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே வந்து அரை ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு நல்ல வாழை இலை எடுத்து நம்ம வந்து அதை வந்து நீட்டாக மூடி வச்சாச்சு. முதல் நாள் ஈவினிங் வந்து நாங்கள் வெட்டினோம். அதை வந்து நல்ல ஒரு டைட்டான ஒரு பையை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து தேரை வந்து வாழை மரத்தில் தேரெல்லாம் அதிகமாக இருக்கும். பூச்சி எதுவும் உள்ளே போகக்கூடாது. ஸோ மழை தண்ணி எதுவும் உள்ளே இப்போ மழை காலமாக இருக்குது, மழை தண்ணி உள்ளே போகாமல் வச்சா தான் நமக்கு ப்யூரான வாட்ரு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து விட்டுட்டோம். மறுநாள் காலையில் வந்து எடுத்தோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அது வந்து ரொம்ப நல்லது, நம்ம வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் வாழை மரத்தை வந்து வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை அடியோடு வெட்டி நீங்கள் அந்த தண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாவ் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக மேலே வரைக்கும் நல்லா ரொம்பிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து அதை கிண்ணத்தில் எடுக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 3 டம்ளருக்கு மேலே தண்ணி வந்து வந்துடுச்சு. ஒரு சின்ன பவுலில் வந்து நான் எடுக்கிறேன். அது ஃபுல்லாக தண்ணி எனக்கு வந்துருச்சு. தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியல. துவர்ப்புலாம் இல்லை. இந்த எங்கள் வாழை மரத்தில் வந்து துவர்ப்பே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜீரக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாழை மரம் வெட்டும்போது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.